Moshi mosh. Hello, it's Mr. of Tamil. Hey, I am back. Jujutsu Kaisen சீசன் 5 எபிசோட் 3 தான் அது. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட் 2 இருக்கட்டும் 1 இருக்கட்டும் நம்மளோட பேக்கப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். டெஃபினட்டா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண எபிசோட் 1ன்றது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கால ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ இத பத்தி ஸ்பெசிஃபிக்கா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். மேபி நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுனால இந்த Jujutsu Kaisen வீடியோவை இனிமே நம்ம பேக்கப் சேனல்ல தான் அப்லோட் பண்ண போறேன். சப்போஸ் Jujutsu Kaisen ஃபாலோ பண்ற கால் நீங்களா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா பேக்கப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இனிமே அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும். அண்ட் பேக்கப் சேனலே கொலாப்ல கொடுத்திருப்பேன். சோ மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் சப்போஸ் இதுக்கு ஏதாவது ஆனா கூட நம்மளால அந்த சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ண முடியும். சோ சொன்னதுக்காக 100 பேருக்கு மேற்பட்ட ஆட்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க. மிக்க மிக்க நன்றி. பட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரே ஒரு லைக் தட்டி விட்டு போங்க. அண்ட் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஏகப்பட்ட வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். இனிமே ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணுவோம். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. என்ன பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, போன ஒரு எபிசோட்ல என்ன ஒரு ஸ்டோரியை கவர் பண்ணிருந்தோம்னா, இந்த கெஞ்சாக்கு பைய ஒரு மிகப்பெரிய மூவ் பண்ணிருப்பான். அதாவது கல்லிங்கேம முடிவுக்கு கொண்டு வரதுக்காக அவனே களத்துல இறங்கி ரீஇன்கார்னேட்டான பிளேயர்ஸா இருக்கட்டும், கல்லிங்கேம் பிளேயர்ஸை பாத்தீங்கன்னா தேடி கொண்டு இருப்பான். அண்ட் அந்த ஒரு விஷயத்துல போன எபிசோட்ல ஒரு பொண்ணை கொண்டிருப்பான். அதோட சேர்த்து ஐயோரி ஹாசனோகி, அதான் பல்லு புடிங்க மகாதேவன் இருக்கால, சோ அந்த பைபிளையுமே தேடி கண்டுபிடிச்சு கொண்டிருப்பான். இப்படி எல்லாத்தையுமே கொண்டுட்டு நெக்ஸ்ட் டார்கெட்டை பிக்ஸ் பண்ற அந்த ஒரு சமயத்துல தான் டகாபா அந்த இடத்துல வந்து நின்றுப்பான். அண்ட் டகாபா சடனா எப்படிடா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சாக்கு யோசிச்சு பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல இந்த கெஞ்சாக்கு என்ன யோசிச்சிருப்பான்னா, டகாபா டம்மி பீஸ் தான், அவனை ஈஸியா அடிச்சு முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அவனோட கர்ஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் வந்து ஸ்பான் பண்ணிருப்பான். ஸ்பான் பண்றதோட மட்டும் இல்லாம ஃபுமிகோ டகாபாவை அட்டாக் பண்ணிருப்பான். பட் டகாபா பயலுக்கு சின்ன ஸ்கிராச் கூட ஏற்பட்டிருக்காது. இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு கெஞ்சாக்கு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா அந்த ஒரு டைம்ல 2 பேருக்கு இடையில ஃபைட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அண்ட் டகாபா எதுக்காக இங்க வந்தான், கெஞ்சாக்கு அட்டாக் எதுக்காக டகாபா மேல வேலை செய்யல, இவங்க என்னதான் பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்ற ஏகப்பட்ட விஷயங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எபிசோட முடிச்சிருப்பேன். And இந்த ஒரு எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஐ மீன் கோஜோக்கு சுகுனாக்கு ஃபைட் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதே ஒரு டைம்ல பேரலா ஏஞ்சல், யூட்டா ஒகட்சு, குசகாபே, ஹக்காரி, மேமே இவங்க 4 பேருமே ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சமயத்துல ஏஞ்சல் என்ன பண்றானா, நம்ம கண்டிப்பா கோஜோக்கு சுகுனாவுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல கெஞ்சாக்குவை அட்டாக் பண்ணி ஆகணும். ஏன்னா சுகுனாவை டிஃபீட் பண்ணா மட்டும் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடாது. சப்போஸ் கெஞ்சாக்கு மட்டும் அவனோட கோலை அச்சீவ் பண்ணிட்டானா, இந்த ஜப்பான் மக்கள மாஸ்டர் டென்ஜன் கூட மாஸ் மெர்ஜ் பண்ணிட்டானா, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு ஏஞ்சல் சொல்லும்போது இந்த கெஞ்சி ஹக்காரி என்ன பண்றான்னா, இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணீங்களா, இந்த கெஞ்சாக்கு ஏகப்பட்ட புது ரூல்ஸ் ஆட் பண்ணிருந்தான். அந்த ரூல் எல்லாத்தையுமே ஒன்னா வச்சு பார்க்கும்போது இந்த கல்லிங்கேம முடிவுக்கு கொண்டு வரணும்னா எல்லா பிளேயர்ஸுமே இறந்தாகணும். ஐ மீன் கெஞ்சாக்கு எல்லாத்தையும் கொல்ல ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு கெஞ்சி ஹக்காரி சொல்லும்போது இதை கேட்ட யூட்டா ஒகட்சு என்ன பண்றானா, அப்பனா நம்ம கவலைப்பட வேணாமே, ஏன்னா நானும் பிளேயர் தான், ஹக்காரி சென்பாயும் பிளேயர் தான், நாங்கெல்லாம் சுகுனா ஃபைட்ட பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு சமயத்துல கெஞ்சாக்கு எப்படி நம்மள அட்டாக் பண்ணுவான், அவனோட கோலை அவனால ரீச் பண்ணவே முடியாது அப்படின்னு யூட்டா ஒகட்சு சொல்லும்போது இதை கேட்ட கெஞ்சி ஹக்காரியும் என்ன பண்றானா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, கெஞ்சாக்கும் அவனோட டீமும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது சர்ப்ரைஸ் அட்டாக்க போட்டாங்கன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏற்கனவே இந்த சுகுனாவை தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம பயங்கர கஷ்டப்பட்டு இருக்கோம். அதுலயும் இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்லவே வேணாம், நம்மள மொத்தமா முடிச்சு விட்டு போயிருவாங்க அப்படின்ட்டு கெஞ்சி ஹக்காரி சொல்லும் போது இதை கேட்ட குசகாபே என்ன பண்றானா, என்ன பண்ணணும்னு தெரியலையா, நம்ம சுகுனாக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்த சுகுனா நமக்கு பண்ணி விட்டு போயிருவோம், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குசகாபே ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறான். அது என்னன்னா, கெஞ்சாக்கு கூட சண்டை போறதுக்காக நம்ம ஜெனின் அமைச்சு வைக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம கிரேட் 1 சாசரரா இருந்தா கூட அவங்க கூட கெஞ்சாக்கு முன்னாடி அண்டர் குவாலிஃபைட் தான், சண்டை போறதுக்கு ரொம்பவே திணற போறாங்க அப்படின்னு குசகாபே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்க மேமே என்ன பண்றானா, தயவு செஞ்சு என்ன ஆட்டத்துல சேர்த்துக்காதீங்க, கண்டிப்பா நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு அவளும் ஜகா வாங்கிடுறா. அண்ட் இந்த ஒரு சமயத்துல தான் ஏஞ்சல் ரொம்ப முக்கியமான விஷயத்த பேசுறா, நான் ஃபுமிகோ டகாபாவை நாமினேட் பண்றேன் அப்படின்றா. அண்ட் இதை கேட்ட ஹக்காரி, யூட்டா ஒகட்சு, குசகாபே எல்லாருமே என்ன கூஃபியான பிளேயர், அவனா விளையாட்டுத்தனமா ஜோக் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கானே, அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இங்க ஏஞ்சல் என்ன பண்றானா, அவனோட கர்ஸ்ட் டெக்னிக் தான் காரணம், அந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன், பட் நீங்க யாருகிட்டயுமே சொல்லக்கூடாது, ஏன் ஃபுமிகோ டகாபா இருக்கல்ல அவன்கிட்ட கூட சொல்லக்கூடாது, அவனோட கர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னா அப்படின்னு ஏஞ்சல் சொல்ல வரும்போது அந்த விஷயத்தை கட் பண்றாங்க, நம்ம கிட்ட காட்டல. அண்ட் ரியல் டைம்ல இப்ப நடந்துகிட்டு இருக்க அந்த சம்பவத்தை காட்டும் போது கெஞ்சாக்கு என்ன பண்றானா, ஃபுமிகோ டகாபா இருக்கல்ல அவன் மேல ஏகப்பட்ட கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் வந்து ஏவி விடுறான். அண்ட் அந்த ஸ்பிரிட் எல்லாமே டகாபாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு சமயத்துல ஃபுமிகோ டகாபா என்ன பண்றானா, இது எல்லாமே ஜஸ்ட் பொம்மை தான், என்ன ஒண்ணுமே பண்ணாது அப்படின்றான். அண்ட் அதுக்கேத்த மாதிரி அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட் எல்லாமே பொம்மையா மாறுது. அண்ட் இத பார்த்த
கெஞ்சாக்கு ஒண்ணுமே புரியல. இவன் என்ன என்னோட கர்ஸ்ட் டெக்னிக்கை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கானா, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கெஞ்சாக்கு குழப்பத்துல இருக்க அந்த ஒரு சமயத்துல ஃபுமிகோ டக்காபா என்ன பண்றானா, ஹே நீலமா முடி வச்சிருக்கவனே, நீ என்னோட டிராப் கார்டை ஆக்டிவேட் பண்ணிட்ட அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும்போது இங்க கெஞ்சாக்குவ காட்டுறாங்க. ஆக்சுவலா கெஞ்சாக்கோட மண்டையில USA ஓட கொடி இருக்கு. பைபிள கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு ரொம்ப காமெடியா இருக்கான். அப்ப கெஞ்சாக்கு என்ன யோசிக்கிறானா, இந்த பிளேயரால அவன் என்ன இமேஜின் பண்றானா அந்த விஷயத்தை கிரியேட் பண்ண முடியுது, கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்படிப்பட்ட ஆள் கிட்ட என்னோட ஜுஜுட்சு கண்டிப்பா வேலை செய்யாது, என்னோட 1000 வருஷ நாலேஜ் அதுவுமே வேலை செய்யாது. எல்லா விஷயத்துக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கும். அதே மாதிரி இவனோட கர்ஸ்ட் டெக்னிக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். ஹே நீ யாரா அப்படின்னு கெஞ்சாக்கு கேட்கும்போது இது கேட்ட ஃபுமிகோ டக்காபா என்ன பண்றானா, நான் தான் ஃபுமிகோ டக்காபா, நபே நபே என்டர்டைன்மெண்ட் கேம் ஷோல நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரலும் போயிருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே இன்ட்ரோடியூஸ் பண்றக்க அந்த ஒரு டைம்ல இது கேட்ட கெஞ்சாக்கு பேலுக்கு ஒண்ணுமே புரியல. டே என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அதுவே ஒரு மொக்க காமெடி ஷோ, அதுல நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரல மட்டும் தான் போயிருக்கியா அப்படின்னு ஃபுமிகோ டக்காபாவை அசிங்கப்படுத்தி பேசும்போது இந்த இடத்துல ஃபுமிகோ டக்காபாவோட அந்த கான்பிடன்ஸ் லெவல்ன்றது டக்குன்னு கம்மியாகுது. அதை தாண்டி கெஞ்சாக்குவை பார்க்கும்போது இந்த ஃபுமிகோ டக்காபாக்கு என்ன தோணுதுன்னா, இவங்கிட்ட கண்டிப்பா நான் பேசியே ஆகணும், மேபி நான் பண்ணக்கூடிய காமெடிக்கு இவனு என்னோட ஃபேனா மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தனக்கு தானே யோசிச்சு பார்த்துட்டு கெஞ்சாக்குவை கூப்பிட்டு ஃபுமிகோ டக்காபா என்ன பேசுறானா, நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆக்சுவலா உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன, சம்பந்தமே இல்லாம காமன் பீப்புள மாத்தி மாத்தி கொண்டுக்க வச்சுக்கிறீங்க, அதை தாண்டி ஏதோ மர்ஜ்னு சொல்ற, புதுசா உருவாக்கணும்னு சொல்ற, மான்ஸ்டர்னு சொல்ற, இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இதை கேட்ட கெஞ்சாக்கு என்ன பண்றானா, இதெல்லாம் ஜஸ்ட் பிகாஸ் என்னோட என்டர்டைன்மெண்ட்காக தான் நான் பண்றேன், இந்த ஒரு விஷயத்தை பத்தி ஆல்ரெடி இன்னைக்கு ஏகப்பட்ட தரக்க நான் பேசிட்டேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன், இது எல்லாமே என்னோட கியூரியாசிட்டிக்கு தீனி போடுற மாதிரி அப்படின்னு கெஞ்சாக்கு சொல்லும் போது இதை கேட்ட ஃபுமிகோ டக்காபா என்ன பண்றானா, சோ இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உனக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இதை விட்டு போயிருவாதானே அப்படின்னு கேட்கும்போது இதை கேட்ட கெஞ்சாக்கு என்ன சொல்றானா, பாசிபிளி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட ஃபுமிகோ டக்காபா என்ன பண்றானா, முடிஞ்சா என்ன சிரிக்கவை, அந்த வார்த்தை உன்னோட கண்ணத்துல எழுதி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லும் போது இங்க கெஞ்சாக்கோட ஃபேஸ்ல மேக் மீ லாஃப்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி இருக்கு. கூடவே சேர்த்து கெஞ்சாக்கோட கையில மிரர் இருக்கு. இதுக்கு காரணம் ஃபுமிகோ டக்காபாவோட கர்ஸ்ட் டெக்னிக் தான். ஏன்னா பைபிளியால என்னென்ன விஷயங்களை இமேஜின் பண்றானோ அதை உண்மையா கொண்டு வர முடியும், அதை கண்ட்ரோலும் பண்ண முடியும். அதுக்கேத்த மாதிரி தான் கெஞ்சாக்கோ வச்சு காமெடி பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அண்ட் கூடவே சேர்த்து ஃபுமிகோ டக்காபா என்ன பண்றானா, ஓகே இப்போ ஒரு சிம்பிளான விஷயத்த பண்ண போறேன் அண்ட் இது காப்பிரைட் ஃப்ரீ தான். ஏன்டா புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, இப்போதான் ஒரு ஸ்ட்ரைக் விழுந்துச்சு, பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ற இந்த விஷயத்திலுமே காப்பிரைட் அது இதுன்னு வருது. அண்ட் ஃபுமிகோ டக்காபா என்ன பண்றானா, தம்பி சிம்பிளா ஒரு விஷயத்த பண்ற, இது காப்பிரைட் ஃப்ரீ தான், உனக்கு தேவைப்பட்டா நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு பேசிட்டு அவனோட வைஃபை காமெடியை போடுறான். அண்ட் இதை கேட்ட கெஞ்சாக்கு பெருமூச்சு விட்டுட்டு, என்ன தம்பி தப்பு பண்ணிட்டியே, இந்த ஜோக் இங்க செட்டே ஆகல, மேபி காஃபி ஷாப்பா இருக்கட்டும் வைஃபை யூஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துல போட்டிருந்தா ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிருக்கும், வேஸ்ட் அப்படின்னு கெஞ்சாக்கு நக்கல் பண்ற மாதிரி பேசும்போது இதை கேட்ட ஃபுமிகோ டக்காபா என்ன பண்றானா, இது கரெக்டான ஸ்பாட் தான், அதை தாண்டி ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறதுல நான் ஒரு ப்ரோ கூட, வேற என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த ஃபுமிகோ டக்காபா கேட்கும்போது இதை கேட்ட கெஞ்சாக்கு என்ன பண்றானா, ஏதோ ஒரு டிவி ஷோவை பத்தி பேசிட்டு அதுல வரக்கூடிய ஜோக் ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த இடத்துல கெஞ்சாக்கு சொல்ல ட்ரை பண்றது என்னன்னா, நம்ம ஜோக் பண்றது முக்கியம் கிடையாது, நம்ம பண்ற ஜோக் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகணும், அப்படி கனெக்ட் ஆனாதான் அவங்களுக்கு பிடிக்கும் புரியும் சொல்லிட்டு இந்த இடத்துல கெஞ்சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் இதை கேட்ட ஃபுமிகோ டக்காபா என்ன பண்றானா, மிகப்பெரிய ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போயிட்டு எனக்கு இந்த விஷயம் பிடிக்கவே மாட்டேங்குது, நான் பண்ற ஜோக்ல இருக்க லாஜிக்கான விஷயத்தை கண்டுபிடிச்சு குறை சொன்னாங்கன்னா அந்த விஷயம் வெறுப்பேத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டே மிக ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போனதுனால இந்த இடத்துல தற்செயலா ஃபுமிகோ டக்காபாவோட கர்ஸ்ட் டெக்னிக் ஆக்டிவேட் ஆகுது. அப்படி ஆக்டிவேட் ஆன உடனே சுத்தி இருக்க இடம் டோட்டலா மாறுது. கூடவே சேர்த்து கெஞ்சாக்கு டேபிள் சேர்லாம் போட்டு உட்காந்து டோட்டலா டிஃபரெண்டான அவுட்ஃபிட்ட மாட்டிக்கிட்டு, டே தம்பி உன்னோட ஜோக் எல்லாம் நீயே சொல்லிட்டு நீயே சிரிச்சுக்கிட்டாதான் உண்டு, உன்னோட ஜோக் ஆடியன்ஸ் கூட சுத்தமா கனெக்டே ஆக மாட்டேங்குது, உன்னோட காமெடியை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, உன்னோட காமெடியில ஃபன்னே கிடையாது அப்படின்னு கெஞ்சாக்கு புண்படுத்துற மாதிரி பேசும்போது இந்த இடத்துல ஃபுமிகோ டக்காபாவோட அந்த கான்பிடன்ஸ் லெவல் இருக்குல்ல அது கம்மியாகுது. அண்ட் அப்படி கம்மியானா என்ன ஆகும், ஃபுமிகோ டக்காபாவோட பவரும் கம்மியாகுது. இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச கெஞ்சாக்கு என்ன பண்றானா, சடனா ஃபுமிகோ டக்காபாவை அட்டாக் பண்றான். ஃபைனலி ஒரு அட்டாக் உன் மேல விழுந்துருச்சு. அண்ட் இப்போ இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு, உன்னோட கான்பிடன்ஸ் தான் உன்னோட பவரே அப்படின்னு கெஞ்சாக்கு போய் நக்கலா சிரிக்கும் போது இப்ப கெஞ்சாக்கு தெரிஞ்சிருச்சு ஃபுமிகோ டக்காபாவை எப்படி அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் இப்ப கெஞ்சாக்கு என்ன பண்றானா, ஃபுமிகோ டக்காபாவை தாக்கி தாக்கி பேசிக்கிட்டு இருக்கான், அவனை கோவப்படுத்துறான், அவனோட கான்பிடன்ஸ் லெவல உடைக்க ட்ரை பண்றான். அண்ட் இது கேட்ட ஃபுமிகோ டக்காபா என்ன பண்றானா, மத்தவங்கள மாதிரி தான் நீயும், என்னோட ஜோக் உனக்கு புரியாம போச்சுன்னா எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு கத்தி பேசும்போது இது கேட்ட கெஞ்சாக்கு என்ன பண்றானா, உண்மையாவா அந்த
விஷயத்த நீ மட்டும் தான் சொல்லிக்கிட்டாகணும் அப்படின்னு பேசும்போது இது கிட்ட ஃபுமிகோ டகாபாவுக்கு பயங்கரமான கோவம் வருது. ஆனா இப்ப ஃபுமிகோ டகாபா என்ன பண்றானா, வெயிட் பண்ணு, நம்ம ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம், யாரு ஃபர்ஸ்ட் சிரிக்கிறாங்களோ அவங்க தான் தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமே ஸ்டார்ட் பண்றான். ஃபுமிகோ டகாபா குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சிருக்கும் போது இந்த இடத்துல கென்ஜாகோ பாய் என்ன பண்றானா, அவனோட நெத்தில இருக்க அந்த ஸ்டிச்சஸ் இருக்குல்ல அது மொத்தமா உருவிட்டு அவனோட டோப்பாவை கழட்டிட்டு ரொம்ப கொடூரமான ஒரு ஃபேஸ வைக்கிறான். அண்ட் அந்த ஃபேஸ பார்த்த உடனே ஃபுமிகோ டகாபா டக்குன்னு சிரிச்சிடறான். அண்ட் சிரிக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஃபுமிகோ டகாபா அந்த கேம்ல தோத்து போயிடுறான். இப்ப டகாபா தோத்து போனதுனால அவனோட கான்பிடன்ஸ் லெவல் பயங்கரமா கம்மியா இருக்கும். இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்ட கென்ஜாகோ என்ன பண்றானா, கொடூரமான பஞ்ச டகாபாவோட ஃபேஸ்ல பயங்கரமா வச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் இதனால டகாபாவுக்கு பயங்கரமான டேமேஜும் ஏற்படுது. அண்ட் கீழே விழுந்த டகாபா என்ன பண்றானா, இதுல நியாயமே கிடையாது, இந்த கேம் ஸ்டார்ட் ஆக கூட இல்ல அதுக்குள்ள தோத்து போயிட்டானா, ஒருவேளை அந்த பர்சன் என்னோட ஃபன்னியரா இருக்கானா, எனக்கு இப்பதான் புரியுது. அவனை ஹியூமரஸா காட்டுறது அவனோட ஹேண்ட்ஸமான ஃபேஸும் நீளமா இருக்க முடியும், மாக்கு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான், கூடவே சேர்த்து மண்டையில ஸ்டிச்சஸ் வேற போட்டிருக்கான். இதெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது அப்படிதான் சிரிப்பு வரும். இந்த உலகத்துல ரெண்டு வகையான டிமாண்டிங்கான காமிக்ஸ் இருக்கு. ஒன்னு ஃபன்னியா இருக்கும், ரெண்டாவது ஃபன்னியா இருக்க மாதிரி காமிச்சுக்கும் அப்படின்னு ஃபுமிகோ டகாபா சொல்றான். ஆக்சுவலா காமிக்ஸை மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல ஃபுமிகோ டகாபா சொல்லிருக்க மாட்டான். அந்த இடத்துல ஒரு பர்சனை வச்சு பாருங்க. இந்த உலகத்துல ரெண்டு வகையான பர்சன்ஸ் இருக்காங்க. ஒரு ஆளு உண்மையா ஃபன்னியா இருப்பாங்க, ரெண்டாவது ஃபன்னியா இருக்க மாதிரி தன்னை காமிச்சுக்குவாங்க. அண்ட் அந்த வகையில தான் இந்த கென்ஜாகோ பையன் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஃபுமிகோ டகாபா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் இப்ப அடி வாங்கினதுனால ஃபுமிகோ டகாபா கீழே தானே விழுந்திருப்பான். பொறுமையா எந்திரிச்சுக்கிட்டே நான் தான் ஃபன்னியரா இருக்கேன், நான் மட்டும் தான் ஃபன்னியரா இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டே நிமிந்து பார்க்கும்போது ஐயோரி ஹாசனோக்கியோட தலை துண்டா கிடக்கு. அண்ட் இதை பார்த்து ஃபுமிகோ டகாபாவோட மூஞ்சில மரண பீதி தெரியுது. அந்த ஒரு சமயத்துல கென்ஜாகோ அங்க என்ட்ரி கொடுத்துட்டு, என்ன தம்பி தப்பா நடந்துச்சு போ, அத பார்த்து சரி நீ ஒரு என்டர்டைனர் தானே, அது பாக்குறதுக்கு உனக்கு ஃபன்னியா இல்ல அப்படின்னு நக்கல் பண்ற மாதிரி பேசுறான். அண்ட் அந்த ஒரு சமயத்துல தான் ஃபுமிகோ டகாபாவுக்கு ஏகப்பட்ட பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஒரு சில டைலாக்ஸ போட்டு காட்டுறாங்க. உன் கூட சேர்ந்து காமெடி பண்றது உண்மையாவே ஃபன்னா இல்ல, நம்ம பண்ற காமெடிக்கு நம்மளே சிரிக்கலனா ஆடியன்ஸ் எப்படி சிரிப்பாங்க, அண்ட் எதுக்காக நான் ஒரு என்டர்டைனரா மாறினேன், இந்த கேள்வி ஃபுமிகோ டகாபாக்குள்ள வருது. அண்ட் அதுக்கேத்த மாதிரியே ஒரு பிளாஷ்பேக் சீனை போட்டு காட்டுறாங்க. ஆக்சுவலா இது பிளாஷ்பேக்ன்றதை தாண்டி ஃபுமிகோ டகாபா இந்த விஷயத்தை இப்ப நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அண்ட் அந்த ஒரு சீன்ல டன்டன் யூனிவர்சிட்டியை காட்டுறாங்க. அண்ட் அந்த டன்டன் யூனிவர்சிட்டியில ஃபுமிகோ டகாபா என்ன பண்றான்னா, தன்னோட பார்ட்னருக்காக வெயிட் பண்ணிருக்கான். பார்ட்னர்னா லவ்வர்லாம் கிடையாது, ஃபுமிகோ டகாபா கூட சேர்ந்து காமெடி பண்ணக்கூடிய ஒரு ஆளு. ஃபுமிகோ டகாபா டைரக்டா காலையில சீக்கிரமா இங்க வந்துட்டு அவன் பண்ணக்கூடிய காமெடி ஷோக்கான ஸ்கிரிப்ட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் அவனோட பார்ட்னர் ரொம்ப ரொம்ப லேட்டா வந்ததுனால இதை பார்த்து ஃபுமிகோ டகாபாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. எதுக்காக லேட்டா வந்த அப்படின்னு சொல்லி அவனை கத்திக்கிட்டு இருக்கும் போது இந்த பைபிள் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட பத்தி பேச ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ஃபுமிகோ டகாபா என்ன பண்றானா, அவனோட காமெடி ஷோக்காக ஒரு ராப் சாங் எழுதி அதை பாடியும் காட்டுறான். அண்ட் ஃபுமிகோ டகாபா பாடும்போது கூடவே சேர்த்து அந்த பார்ட்னரும் இந்த பாட்டை பாடியாகணும். பட் அந்த பைபிள இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணாம போயிட்டான். அண்ட் இதை பார்த்த ஃபுமிகோ டகாபா என்ன பண்றானா, இந்த பாட்டை நீ மனப்பாடம் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த பார்ட்னர் என்ன பண்றானா, மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா மை பேட் அப்படின்னு சொல்லி மொட்டையா சொல்றான். அண்ட் இதை கிட்ட ஃபுமிகோ டகாபா என்ன பண்றானா, நீ இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணல, அதுக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கூட கேட்கல, நீ பண்ற ஒரு மிஸ்டேக்குக்கும் எல்லா விஷயத்தையுமே நானே கவர் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துல சண்டை போட ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் அந்த ஒரு சண்டை ஒரு கட்டத்துக்கு மேல கைகலப்பாவும் மாறுது. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல இந்த பார்ட்னர் என்ன பண்றானா, உன் கூட காமெடி பண்றது ஃபன்னாவே இல்ல, நம்ம பண்ற காமெடிக்கு நம்மளே சிரிக்கலனா ஆடியன்ஸ் எப்படி சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பியும் போயிடுறான். அண்ட் அப்படியே ஒரு சில நாட்களும் போகுது. இவங்க ஆல்ரெடி பண்ணி முடிச்ச ஒரு காமெடி ஷோக்கு ஃபீட்பேக்ல எடுத்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் 4 ஸ்டார் 5 ஸ்டார்னு சொல்லிட்டு அதிக ஸ்டார் கொடுத்திருக்காங்க. பட் அதுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்கானா, உங்களோட ஜோக் எல்லாம் பீ மாதிரி இருக்குதுடா, தயவு செஞ்சு அதை என் பக்கத்துல கொண்டு வராதீங்க, நான் வாந்தி எடுத்துருவேன் போல அப்படின்னு சொல்லிட்டு தப்பா எழுதி வச்சிருக்கான். அண்ட் இதை கேட்ட ஃபுமிகோ டகாபா கொஞ்சம் சோகத்துல இருக்கும்போது பக்கத்துல இருந்த அவனோட ஃப்ரெண்ட் கென் என்ன பண்றாருன்னா, டகாபா இதெல்லாம் மண்டையில போட்டு ஏத்தி குழப்பிக்கிட்டு இருக்காத, இப்போ 100 பேர் முன்னாடி நீ காமெடி பண்றனா அந்த 100க்கு 100 பேரையுமே உன்னால சிரிக்க வைக்க முடியாது, உன்னோட ஜோக்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காமலாம் கிடையாது டகாபா அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இது கேட்ட ஃபுமிகோ டகாபா வாய் வழியா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். பட் மனசளவுல அவனுக்கு இன்னும் அதே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. நான் எதுக்காக ஒரு காமெடியனா மாறினேன், எதுக்காக ஒரு என்டர்டெய்னரா மாறணும்னு நினைச்சேன் அப்படின்ற கேள்வி ஃபுமிகோ டகாபாவோட ஆள் மனசுல எப்பவுமே இருந்திருக்கு. அப்படியே ஒரு சில நாட்களும் போகுது. சண்டை போட்டு போனா அந்த பார்ட்னர் என்ன பண்றானா, ஃபுமிகோ டகாபா கூட சேர்ந்து மறுபடியும் ஸ்டேஜ் ஏறதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்து நிக்கும் போது என்னால இந்த விஷயத்தை இனிமே பண்ண முடியாது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ப்ராப்பரான ஒரு ஜாபுக்கு போயிட்டு அவங்களோட குடும்பத்தை பாத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்தை என்னால இனிமே பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது இது கிட்ட ஃபுமிகோ டகாபா என்ன பண்றானா, இன்னும் கொஞ்ச நாள் போறதுக்கு நம்ம சீக்கிரமா சக்சஸ்ஃபுல்லான பர்சனா மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுமிகோ டகாபா அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். பட் ஸ்டில் அந்த பார்ட்னர் அந்த விஷயத்தை தலையில ஏத்திக்காம அங்க இருந்து ஓடி போயிடுறான். அண்ட் இப்போ ஃபுமிகோ டகாபா பார்ட்னரே இல்லாம தன்னந்தனியா தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அண்ட் இந்த சமயத்துல கூட ஃபுமிகோ டகாபாவுக்கு நான் எதுக்காக ஒரு காமெடினா மாற ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்ற அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்குது. அண்ட் அப்படி யோசிக்கும் போதுதான் டகாபாக்கு அவனுக்கான பதில் கிடைக்குது. ஃபுமிகோ டகாபா சின்ன பையனா இருக்கும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா தனிமையில மட்டும் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையா இருந்திருக்கான். அப்படி இருந்ததுனால எல்லா பசங்களும் இவனை வெறுத்து ஒதுக்கி இருக்காங்க.
இருக்காங்க. சோ அந்த லோன்லினஸ்ல இருந்து வெளியே வரதுக்காக கொஞ்சம் கூஃபியா ஃபன்னியா பேச ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்படி பேசும்போது இவனுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. கூடவே சேர்த்து எல்லாருமே டக்காபாவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. இப்படி எல்லாருமே ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்மள பார்க்கறதா இருக்கட்டும், அப்ரிஷியேட் பண்றதா இருக்கட்டும், இந்த விஷயம் ஃபுமிகோ டக்காபாவுக்கு பிடிச்சிருக்கு. எல்லாருமே தன்னை பார்க்கணும், நம்மள பார்த்து சிரிக்கணும், நம்மள பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும்ன்ற அந்த எண்ணத்தினாலதான் ஃபுமிகோ டக்காபா ஒரு காமெடியனா, ஒரு என்டர்டெய்னரா மாறணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் எதுக்காக இப்படி மாறணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட ஃபுமிகோ டக்காபா இப்ப என்ன பண்றானா, அவனோட சின்ன வயசு செல்ஃப பாக்குறான். அண்ட் குட்டி டக்காபா என்ன பண்றானா, பெரிய டக்காபாவை பார்த்துட்டு நீ எதுக்காக காமெடியனா மாறணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது இந்த பெரிய டக்காபா என்ன சொல்றானா, ஆக்சுவலா எல்லாருமே என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் நான் காமெடியனாவும் ஒரு என்டர்டெய்னராவும் மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபுமிகோ டக்காபாவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அட் டைம்ல ஞாபகம் வருது. இந்த கென் பைய சொன்னது எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இந்த டக்காபா பைய அழுக ஸ்டார்ட் பண்றான். அண்ட் அந்த ஒரு சமயத்துல ரியல் டைம்ல காட்டுறாங்க. இப்ப டக்காபா கான்பிடன்ஸை இழந்து பவர்லெஸ்ஸா இருக்கிற அந்த ஒரு டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு கென்ஜாக்கு என்ன பண்றானா, ஃபுமிகோ டக்காபாவை கொல்றதுக்காக வேகமா வந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஃபுமிகோ டக்காபா முட்டிக்கால் போட்டு முதுக வளைச்சு ஒரு மாதிரி கர்வா இருக்கும்போது இத பார்த்த கென்ஜாக்கு லூசு பைய மாதிரி அட்டாக் பண்றதுக்கு பதிலா இவன் எவ்வளவு அழகா அவனோட முதுக வளைச்சிருக்கான், என்னோட 20 வயசுல கூட என்னால இப்படி பண்ணவே முடியல, அது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த கென்ஜாக்கு பைய பைத்தியக்கார மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் இல்ல அவனுக்கே புரியுது, நம்ம எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கென்ஜாக்கு யோசிக்கும் போதுதான் ஒரு விஷயம் புரியுது. இந்த ஃபுமிகோ டக்காபா தெரிஞ்சோ தெரியாமலோ அவனோட கர்ஸ்ட் டெக்னிக்கா மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணிட்டான். ஆனா இந்த ஃபுமிகோ டக்காபா என்ன பண்றானா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, உங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டேன், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், என்னோட ஜோக் உனக்கு புரிஞ்சாலும் சரி புரியாட்டியும் சரி எனக்கு கவலையே இல்லைன்னு சொன்னேன். பட் ஆக்சுவலா அப்படி கிடையாது, எனக்கு ஹர்ட் ஆகுறதுல விருப்பம் இல்ல, என்ன நானே சமாதானப்படுத்திக்கிறதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்த சொன்னேன். பட் இனிமே அப்படி இருக்க மாட்டேன். 199 பேர் சிரிச்சுட்டு ஒருத்தர் சிரிக்காம போனா கூட எனக்கு அது பத்தாது, கடைசி அந்த ஒரு ஆளை கூட நான் கண்டிப்பா சிரிக்க வைப்பேன். சோ உன்னோட வயிறு வலிக்க வலிக்க கண்டிப்பா உன்னை சிரிக்க வச்சே திருவேன் அப்படின்ட்டு இந்த ஃபுமிகோ டக்காபா பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். அண்ட் இதெல்லாம் கேட்ட கென்ஜாக்கு என்ன பண்றானா, அவனோட மூஞ்சில ஹீஹின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிருக்குன்னு கூட தெரியாம முடிஞ்சா என்ன சிரிக்க வச்சுப்பாரு அப்படின்ட்டு இந்த கென்ஜாக்கும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பட் கென்ஜாக்கு தெரியல ஆல்ரெடி ஃபுமிகோ டக்காபா அவனோட வேலையை ஆரம்பிச்சிட்டான்ட்டு.